வினீத் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவருடைய ரைட்டிங் டைரக்ஷன் ரெண்டுமே அவர் தான். அவருடைய படம் தான் வந்து வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற ஒரு மலையாள படம். அதை வந்து தமிழில் டப்பிங் பண்ணி இங்கே கூட ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. பிரணவ் மோகன்லால் நடிகிறார் அதில், மோகன்லாலுடைய பையன். அப்புறம் வந்து வினீத் ஸ்ரீனிவாசனுடைய தம்பியை நடிகிறார், தியான் ஸ்ரீனிவாசன் அவர் பேர். வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து சென்னையில் தான் அவர் மெயினாக அவருடைய ஸ்கூலிங் எல்லாமே வந்து சென்னையில் படித்து வளர்ந்தவர் தான் அவர். ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு மலையாள ஆக்டருடைய பையன் அவர் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது 80s சென்னை தான் வந்து சவுத் இந்தியன் நம்ம சினிமாவுக்கே வந்து ஒரு மெயினான இடம். நார்த் இந்தியாவிலேருந்து கூட பாம்பே அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து கலர் லேபு அது இது சவுண்ட் ரெக்கார்டிங் அதுக்கெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து மெட்ராஸ் பட்டணத்துக்கு வந்து அப்போ வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அங்கேருந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்துன்னு போவாங்க. அதனால் வந்து சென்னை வந்து ரொம்பவே மெயினான ஒரு ஹப்பு சினிமாவுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதை. அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒருத்தர் ரைட்டர் ஆகணும்னு வராரு, டைரக்டர் ஆகணும்னு வராரு, இன்னொருத்தர் வந்து ஆக்டர் ஆகணும்னு வராரு. அந்த ஒரு கதையை பிடிச்சி அதை வந்து அந்த காலத்து கதைக்கும் இந்த காலத்து கதைக்கும் அந்த காலத்து சினிமாவுக்கும் இந்த காலத்து சினிமாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது இது அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வருஷம் அவன் வந்து ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு சினிமா எடுக்கிறான் அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து தியான் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் இந்த வினீத்துடைய தம்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து அவருக்காக தான் வச்சாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்றது ஏன் அவருக்காக வச்சாங்கன்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன்னா, தியான் ஸ்ரீனிவாசன் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய டைரக்ஷன் கூட பண்ணியிருக்காரு, ஒரு 2-3 படம் டைரக்ட் கூட பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ஃபெயிலியர், எல்லாமே வந்து புஷ்ன்னு போயிடும். ஏன்னா பெரிய ஒரு நடிகர் அதுவும் இல்லாமல் டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர் அந்த மாதிரி அப்பா. அண்ணா வந்து பாட்டெலாம் போடுவார் வினீத் ஸ்ரீனிவாசன், அவரும் டைரக்ஷன்லாம் ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்ததுனால இவர் வந்து கொஞ்சம் பையன் அப்படி போய் அப்படியே வந்து இவர் நடிகவே தெரியாதுன்ற மாதிரி இவர் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாரு கேரளாவில். இன்டர்வியூலாம் நல்லா வரும். அதாவது யூடியூப்பில் இன்டர்வியூக்கு வந்து நல்லா 10 லட்சம் வியூ 20 லட்சம் வியூலாம் வரும். ஆனால் வந்து ஒரு படம் வந்ததுன்னா அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து ஐயோ அப்படின்வாங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் வந்துருக்குது தியான் ஸ்ரீனிவாசனுக்கு. இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங். அதாவது அந்த 2 காலகட்டம் சின்ன வயசு ரோலும் இருக்குது, வயசாகி போய் ஒரு 60 வயசு கிட்ட இருக்கிற ரோலும் இருக்குது. இந்த 2 ரோலையுமே வந்து கரெக்டாக உள்வாங்கி அந்த கரெக்டாக பண்ணதுன்றது வந்து உண்மையிலே எனக்கு வந்து என்னுடைய ஒப்பீனியனில் வந்து கிரெடிட் வந்து அவங்க அண்ணனுக்கு தான். ஏன்னா இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நடிக்க தெரியாதவனுக்கு இப்போ திடீர்னு நடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அது நம்புற மாதிரி இல்லை. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் அவருக்கும்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வந்து நான் சொன்னேன் பையன் வந்து கொஞ்சம் பையன் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போயிட்டான் சின்ன வயசுலேயே. அதனால் வந்து அவனுடைய கெரியரே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அதான் சொல்கிறேன், நிறைய படங்களில் நடித்து அந்த படங்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த படம் வேறு லெவலில். இதில் எனக்கு தோன்றது வந்து வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு தான் இதனுடைய ஃபுல் கிரெடிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமான, அதாவது ஆக்டர்ஸை கிண்டல் பண்ணி ஆக்டர்ஸை இதில் நெவின் போலி, இதை பாருங்கள், இந்த பிக்சரில் வர நெவின் போலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய மலையாள படங்களில் நடிச்சிருக்காரு. முதல்ல வந்து ஒரு தமிழ் படத்தில் நடித்தார், இங்கே நேரம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் அது வந்து உதயநிதி தான் ப்ரொடியூஸ் கூட பண்ணார், சன் பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணாங்க. அது பயங்கரமாக போச்சு அந்த படம். சிம்பிளாக வந்து அந்த நேரம் வந்து எப்படி ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரும்போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கெட்ட நேரம் வரும்போது எப்படி பிரச்சனைகள் வரும், சும்மா சின்ன சின்ன பிரச்சனைலாம் எப்படி பெருசாகுன்றது அந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில், இந்த வருஷங்கள் சேஷம் அப்படின்ற படத்தில் வந்து நெவின் போலி வரும்போதே அப்படியே வந்து தேட்டரே அதிருது. நெவின் போலி ஒரு பெரிய ஸ்டாரு, இப்போ நிறைய மலையாள படம்லாம் நடிச்சிருக்காருன்னு வைங்க. ஆனாலும் அவருடைய இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியர், நிறைய படங்கள் வந்து புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா இந்த மாசு காட்டுறது அப்படின்ற ஒரு கன்செப்ட்லேயே போய் இவனுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க. அந்த தான் வந்து இந்த படத்தில் கிண்டல் பண்ணி, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு படம் எடுக்கணும், அவன் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து என்றைக்கும் அந்த கனவு நிறைவேறும், கனவு வந்து உண்மையாக மாறும் அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக, அதாவது பழைய கோடம்பாக்கம் அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணது அப்படின்றது வந்து வினீத் ஸ்ரீனிவாசனுடைய ஒரு பிரெயின்றது பயங்கர அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து சென்னையில் படித்தார் வளர்ந்தார் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா. அதனால் வந்து அவருக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப அவருக்கு பற்று. அவர் நிறைய படங்களில் வந்து சென்னை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வைப்பார். சென்னையை பேஸ் பண்ணி ஒரு படம், அதில் வந்து கொஞ்சம் சென்னை விஷயங்கள்லாம் வரும் அதில். அது மாதிரி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக அந்த கேமராவாக இருக்கட்டும், அந்த அதில் வந்திருக்க நடிகர்களாக இருக்கட்டும், நடிகர்கள்னால் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டாருங்க தான். கேரளா ஆக்டர்ஸு எல்லாம் வந்து இப்போ பீக்கில் இருக்கிற நல்ல ஸ்டாருங்க. அதாவது மோகன்லால் மம்முட்டியெல்லாம் விட்ருங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்கள வந்து போட்டு அவங்க எல்லாருமே வந்து நெவின் போலியை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து இவர் வினீத் ஸ்ரீனிவாசன் தான். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு படத்தில் தான் இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், அஜு வர்கீஸ் அப்படின்றவரையும் நெவின் போலியும்.
அதே மாதிரி இப்போ லியோ படத்தில் வந்து மேத்யூன்னு ஒரு பையன் வரான் பார்த்தீங்களா, அதாவது விஜய் சாருடைய பையனாக நடிப்பான், அவருடைய பிள்ளையா நடிகர் பாருங்க, பார்த்திபனுடைய பிள்ளையா நடிகர் ஒரு மேத்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த வினீத் ஸ்ரீனிவாசன் தான். இந்த மாதிரி வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து ஆடிஷன் வச்சு புது டேலண்ட்ஸை இது பண்ணுறது. அதே மாதிரி நஸ்லன் அப்படின்ற ஒரு பையன் இப்போ பிரேமலூர்னு ஒரு படம் வந்தது பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுவும் பயங்கர சூப்பர் ஹிட். அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் தான். இந்த மாதிரி ஆனதுனால நிவின் போலியே இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான்றேனே. அப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவர் ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாருன்னு பாருங்கள். அவருக்கு வந்து அந்த மேட்ரு அதில் வந்து அசிங்கம், அதில் வந்து பெரிய ஸ்டார் தான் வேணும் அப்படின்றதெல்லாம் அவர் கிடையாது. சின்ன ஸ்டாரு புது ஆளை வச்சு நம்ம சொல்கிற மாதிரி நடித்து அவன் வந்து அந்த படத்துலேருந்து அந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். அந்த ஒரு விஷயத்தினால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து முக்கால்வாசி அவருடைய படங்களில் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருப்பார். இந்த படத்தில் அதே மாதிரி பிரணவ் மோகன்லாலுக்கும் இது ஒரு பிரேக் மாதிரி. ஏன்னா மோகன்லால் பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கு வந்து நிறைய படங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்றுமே அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ ஓடல. இந்த தியான் ஸ்ரீனிவாசன் தான் இதில் ஹீரோ மாதிரி அப்படின்னே சொல்லலாம். பிரணவ் மோகன்லாலுக்கு நல்ல ரோல் இருக்குது, ஆனாலும் வந்து தியான் ஸ்ரீனிவாசனுக்கு தான் பெரிய ஒரு ரோல் கடைசி வரைக்கும் இருக்கார் அவர். இவங்கெல்லாம் வந்து நடுவில் போயிடுவாங்க. நிவின் போலி இவரெலாம் வந்து நடுவில் வருவார். நிவின் போலி வந்து அவர் வேறு பேரில் தான் வராரு படத்தில், ஆனால் வந்து அவருடைய கேரக்டரே, அவருடைய ரியல் லைஃப் கேரக்டரே வந்து கிண்டல் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் பாருங்கள். அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பயங்கர கட்ஸ் வேண்டிய ஒரு விஷயம் தான். தமிழ் சினிமா வேறு லெவலில் போய் நிற்குது. எல்லாமே 500 கோடி 300 கோடி பட்ஜெட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. இவங்க வந்து கேரளாவில் வந்து இந்த மாதிரி சும்மா 5 கோடி 8 கோடி 10 கோடி இப்படி பட்ஜெட்டில் எடுத்து 100 கோடி ஆளின்னு போகிறாங்க. அந்த பிரம்மயுகம் பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5 கேரக்டரு. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸு, அந்த ஒரு கேவு, இந்த பசங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்றது. அது மாதிரி இந்த படம் வருஷங்களுக்கு விசேஷம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங், கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனாலும் வந்து என்னுடைய பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மி தான். அந்த திரைக்கதை அப்படின்றது, அது கூட வந்து நல்ல ஒரு டைரெக்ஷனும் சேரும்போது என்ன ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்றது வந்து அதுதான். இந்த படத்தில் கதையும் அதுதான், இந்த படத்துடைய கதையும் அதுதான். இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமே வந்து வினீத் ஸ்ரீனிவாசனுடைய ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு லெவலில் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் அவருடைய தம்பியை வந்து இவ்வளோ நல்லா நடிக்க வைப்பார், இவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்லலாம் நடிக்க வைப்பார் அப்படின்றது வந்து கேரளாவில் பெரிய டைரக்டருங்களாலே வந்து இதை பார்த்துட்டு நம்ப முடியாமல் போவோம். எப்படிடா இவன் இவ்வளோ நல்லா நடிக்கிறானா அப்படின்ட்டு நினைக்க வைக்கும் இந்த படம் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். முடிஞ்சால் படத்தை வந்து தேட்டர்லேயே பாருங்கள். ஏன்னா தேட்டர் எஃபெக்ட் தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து வீட்டில் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குமான்னு எனக்கு தோணலை. வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது படம். ஒரு நல்ல ஒரு படம். ஓகே கைஸ், தேங்க்யூ.